ஹலோ ஆல். பர்சனல் லோன் வாங்கி வட்டி கட்டியே வெறுத்து போயிட்டீங்களா? கிரெடிட் கார்டு, பேங்க் லோன் எல்லாமே உங்க பாக்கெட்டை காலி பண்ணிடும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வச்சு ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்ல லோன் எடுக்க முடியும்னு தெரியுமா? உங்களுக்கு இப்படிதான் தோணும். லோன் எடுக்க தேவையில்லை, வித்ரா பண்ணலாம். ஆனா எந்த ஆப்ஷன் உங்களுக்கு டேமேஜ் கம்மின்னு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இன்செக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிபிஎஃப் வித்ரா பண்ணலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க வித்ரா பண்ணினா அந்த மணிக்கு ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாப் ஆகிடும். உங்க ரிட்டையர்மெண்ட்காக சேர்த்து வச்ச காசு பர்மனண்டா காலி ஆகிடும். சிம்பிளா சொன்னா வித்ரால்னு வந்துட்டா அந்த காசு உங்க கையில இருந்து எப்படி செலவாகுதுன்னே தெரியாம காலி ஆகிடும். செகண்ட் ஆப்ஷன் பர்சனல் லோன் எடுத்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் 12% to 24% வரைக்கும் போகும். ப்ராசஸிங் ஃபீஸ் வேற. இஎம்ஐ மிஸ் ஆனா கிரெடிட் ஸ்கோர் காலி. லோன் ஈஸியா வரும், ஆனா ரிட்டர்ன் ரொம்ப ஹெவியா இருக்கும். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பிபிஎஃப் லோன். பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இது வித்ராலும் இல்ல, ஹை இன்ட்ரெஸ்ட் லோனும் இல்ல. நீங்க உங்க ஓன் மணியை டெம்பரரியா யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். ரீபே பண்ண அப்புறம் நீங்க சேர்த்து வச்ச காசு திரும்ப ஃபுல்லா ஒர்க் ஆகும். பிபிஎஃப் லோன்னா பயப்படுற மாதிரி இல்ல. உங்க காசை நீங்களே அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி தான். ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாரிபிகேஷன், இபிஎஃப்பும் இதுவும் ஒன்னான்னு கேட்டா இல்ல. இபிஎஃப்னா உங்க சேலரியில கட் ஆகுறது. இதுல லோன் கிடைக்காது. மோஸ்ட்லி நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ் தான். பிபிஎஃப்ல லோன் எடுக்க முடியும், பிளஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபா வளரும். டைமிங் ரொம்ப முக்கியம். பிபிஎஃப் ஓபன் பண்ணி தேர்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 6th இயர் முடியற வரைக்கும் தான் லோன் எடுக்க முடியும். 7th இயர் ஸ்டார்ட் ஆயிட்டா நீங்க லோன் எடுக்க முடியாது. பார்ஷியலா வித்ட்ரால் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எவ்வளவு லோன் கிடைக்கும்? நீங்க லோன் அப்ளை பண்ற வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருந்ததோ அதுல 25% அமௌண்ட் லோனா கிடைக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசலாம். இதுதான் பெஸ்ட் பார்ட். பிபிஎஃப் லோன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகும்னா, பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1% பிளஸ் 1% மட்டும் தான். இதுல தான் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. உங்க மணி பிபிஎஃப்ல 7.1% இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கும். நீங்க லோனுக்கு திரும்ப கட்டுற வட்டி 8.1%. சோ பிராக்டிகலி பார்த்தா உங்க மணி மேல நீங்க வெறும் 1% எக்ஸ்ட்ரா வட்டி கட்டினா போதும். மார்க்கெட்ல பேங்க் லோன் 15% இருக்கும்போது உங்களுக்கு எஃபெக்டிவா 1% லோன் கிடைக்கும்னா அது எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்னஸ். ஆனா ஒரு ரிஸ்க் இருக்கு. இந்த லோனை நீங்க 36 மாசம், அதாவது 3 இயர்ஸ்க்குள்ள திரும்பி கட்டணும். ஒருவேளை லேட் ஆயிட்டா இந்த 1% எக்ஸ்ட்ரா வட்டி ஸ்ட்ரைட்டா 6% தான் மாறிடும். ஸோ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல பினான்சியலி கொஞ்சம் டைட்டா இருக்குன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. லைஃப் ஸ்டைலுக்காக ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை தொடாதீங்க. இந்த லாஜிக்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது ஹெல்ப் ஆகும். வீடியோவை லைக் பண்ணுங்க, இன்செக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பிபிஎஃப் வெஸ் கோல்டு லோன் எது உங்களுக்கு பெஸ்ட்னு பார்க்கலாம்.